மகர ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். ராசிக்கு ஆப்போசிட்னு சொல்லக்கூடிய சூரிய சந்திரனுடைய வலுவுடன் இந்த வாரம் ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் குருவின் பார்வையிலேயே சந்திரன் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. இதனுடைய பலன் என்னன்னாக்கா, மகர ராசி நபர்கள் தற்சமய சூழ்நிலையில வார ஆரம்பத்துல ஏதேனும் ஒரு பெரிய விஷயத்துல, பெரிய பணத்தொகையில, பெரிய செலவு அடுத்தவர்கள் சொல்கிறார்கள், தெரிஞ்சவங்க சொல்றாங்க, வீட்டில் உள்ளவங்களே சொல்றாங்க. இந்த மாதிரி ஏதேனும் ஒரு கான்செப்ட்ல பெருசா போய் எதையும் மாட்டிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு. உங்களோட சக்திக்கு மீறி, உங்களுடைய கையை மீறி சில விஷயங்கள் பெருசா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வார ஆரம்பத்துல 2-3 டேஸ் வார ஆரம்பத்துல கொஞ்சம் எதுன்னு சொல்லி சமாளிச்சீங்கன்னாக்கா, அடுத்ததாக வரக்கூடிய அடுத்த செகண்ட் பார்ட்ல வரக்கூடிய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, யார் உங்களை இது மாதிரி செய்ய சொன்னாங்களோ அவங்களே வந்து சரி பரவாயில்ல, உனக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்க அப்படின்னு சொல்றது வாய்ப்புகள் இருக்கு. இதை நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா, ஆரம்ப கணக்குல வந்து உங்களை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்ய சொன்னாங்களோ, தப்பா ரைட்டாங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அதர்வைஸு அது சரியா இருக்கலாம், தப்பா இருக்கலாங்கிற முடிவுல அவங்க தான் இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு ஏதோ ஆறுதல் சொல்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதை நீங்க எடுத்துக்கிட்டு செய்ய போய் நஷ்டம் வந்துச்சுன்னா, பின்னாடி வந்து நான் தெரியாம சொல்லிட்டேன்னு எஸ்கேப் போயிடுவாங்க. லாபம் வந்துச்சுன்னா என்னாலதான் உனக்கு லாபம் வந்துச்சுன்னு அதை சொல்லுவாங்க. ஸோ இது 2 கணக்குமே உங்களுக்கு வந்து பிடிபடாத ஒரு கணக்கா இருக்கும். அதனால உங்களுடைய மைண்டுக்கு ஏற்ற மாதிரி ஆரம்பத்துல சில விஷயங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. கடைசிங்கிற அமைப்புல மற்றவங்க வந்து சைலண்ட் ஆயிடுவாங்க. அதனால அப்போதைக்கு பிரச்சனை இருக்காது. அதாவது இதோட இந்த வார கணக்கு என்னன்னா, மகர ராசி நபர்களை பொறுத்தவரை நீங்க சில விஷயத்தை செய்யறதுக்கு பதிலாக அடுத்தவர்கள் உங்களை சில விஷயத்தை செய்ய வைப்பாங்க, கட்டாயப்படுத்துவாங்க, பொதுவா பேசுவாங்க, பொதுநலமா பேசுவாங்க, பாசிட்டிவா பேசுவாங்க, எல்லா விஷயமும் நடக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல A to Z ரிசல்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உள்ள நுழையாது நல்லது. அதர்வைஸ் மகர ராசி நபர்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட சுக்கரனுடைய பார்வை வந்து இந்த வார கடைசி அமைப்புல சந்திரன் கிடைக்க வருது. குருவின் பார்வையில வரைக்கும் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். சுக்கரனுடைய பார்வை மகர ராசிக்கு சில மகிழ்ச்சிகரமான சில சூழ்நிலைகளை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய வாரமா இருக்கும். மகர ராசி நபர்களை பொறுத்தவரை சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய விஷயத்தை விட சின்ன சின்ன விஷயங்கள் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாரமா இருக்கும். குறிப்பாக நீங்க வந்து அதிகமா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பயணம் மேற்கொள்ற ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மகர ராசி நபர்களை பொறுத்தவரை கொஞ்சம் டிராவல் பண்ணக்கூடிய, பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய, இந்த பயணத்தினால் டிராவல் மூலியமாக சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாரமா இருக்கும். பயணம் மட்டும் இல்லாமல் அதர்வைஸ் தொலைத்தொடர்புகள் மூலியமாக, தூர இடத்தின் மூலியமாக போக முடியாத இடத்துல நம்ம இப்போதைக்கு என்ன பண்றோம், ஆன்லைன் மூலியமா கான்டாக்ட் பண்றோம் இல்லையா, இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள், தொடர்புகள் மூலியமாக சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாரமாக மகர ராசி நபர்களுக்கு இந்த வாரம் அமையும்.